ஒவ்வொரு தேடலுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பை எல்லோரும் அடைவதில்லை. உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு டிஜிட்டல் அடையாளம் தேவை. பேயோஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எல்லாருமே அவங்க ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ கூகுளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் அவங்க ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. பட் அதுக்கு முன்னாடி கூகுள் எப்படி அதோட ஃபர்ஸ்ட் பேஜ் ரிசல்ட்டை எந்த பேசிஸில் சூஸ் பண்ணுதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஜென்ரலாக நான் என்ன பண்ணுறேன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் நியர் மீ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ் இன் திருநெல்வேலி எப்படின்னு போட்டு நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு பாருங்கள், கூகுள் மேப் காட்டுது. மேப்பில் இருக்க ரிசல்ட்டு அண்ட் தென் ஸ்பான்சர்ட் ரிசல்ட்டு, அதை எந்த வேணாலும் கிளிக் பண்ணுவாங்க. தென் ஆர்கானிக் ரிசல்ட், எந்தெந்த வெப்சைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சர்ச் டேர்முக்கு ரிலேட்டடாக என்னென்ன வெப்சைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டும். நடுவில் என்னென்ன பீப்புள் இதெல்லாம் நம்மளை இன்னும் இந்த வெப்சைட்டில் சர்ச்சை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக காட்டுறது. பீப்புள் ஆல்சோ சர்ச் ஃபார்ங்கிறது நம்ம எக்ஸ்ட்ரா சம் டேர்ம்ஸ், நம்ம சர்ச் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டேர்ம்ஸ் இருந்ததுன்னா எல்லாமே வந்து கூகுள்லேயும் நம்மளை ஸ்டே பண்ண வைக்கணும். அதுக்காக அவங்க கிரியேட் பண்ணுற செக்ஷன்ஸ் தான் அதெல்லாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லாமல் ஹோட்டல்ஸ் இன் திருநெல்வேலி எப்படின்னு சர்ச் பண்ணோன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேப் காட்டுது அண்ட் தென் ஸ்பான்சர் ரிசல்ட்டு ஏகப்பட்ட பேர் அது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மோர் ஹோட்டல்ஸ் இதெல்லாம் சஜஷன். தென் வீடியோஸ், நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்கும்போது வீடியோஸ் வரல, பட் ஹோட்டல்ஸ் பார்க்கும்போது வருது. பிகாஸ் பப்ளிக் எல்லாமே வீடியோ பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகாமல் ஹோட்டல்ஸாக கண்ணால் பார்க்கணும். ஸோ அதுக்காக நம்ம வீடியோஸும் இது பண்ணுறோம். கூகுள் வந்து அந்தந்த சர்ச் டேர்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவே செக்ஷன் அலாகேட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து ஒரு சர்ச் டேர்ம் போடுறேன். என்ன பண்ணாங்க, ஐஃபோன் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா இதுக்கு வந்து யாரோ ஒருத்தர் ப்ராடக்ட் வாங்குறதுக்காக தான் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ ஷாப்பிங் தான் ஃபஸ்ட்டு காட்டுது. ஷாப்பிங் காட்டும் போது தான் அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ப்ராடக்டோட ரிவ்யூ வீடியோஸு, தென் அதோட டாப் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், டாப் சேல்ஸ் ப்ரொவைடர்ஸ் அவங்களுடைய வெப்சைட்லாம் காமிச்சிட்டு இருக்குது. ஸோ இன்னொன்று நம்ம இன்னொரு சர்ச் டேர்ம் பார்க்கலாம். ஜென்ரலாக how to know the general search term, how to lose body weight, how to lose body fat. இதை நம்ம போட்டோன்னா இதுக்கு வந்து ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வீடியோ சஜஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிகாஸ் இதை படித்து மற்றவங்க பார்க்குறத விட டைரெக்டாக விஷுவலைஸ் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அவங்க சர்ச். அதுக்காக அந்த மாதிரி வீடியோ சஜஷன் கொடுப்பாங்க. இன்னொன்று ஹவு டு மேக் சிக்ஸ் பேக்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக டெஸ்டிங் பர்பஸ்ன்றதுனால கம்மியாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு வீடியோஸ் தான் ஃபஸ்ட்டே வருது. இதுக்கு மேப்பு கிடையாது, அது இமேஜஸ் கிடையாது. அதோட அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ ரெஃபரன்ஸ் வரும். அண்ட் தென் ஆர்கானிக்காக கண்டென்ட்ஸு, தென் பீப்புள் ஆல்சோ சர்ச் ஃபார் இந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரல் சஜஷன்ஸ் இல்லாத வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்ச் டேர்முக்கும் கூகுள் வந்து ஒவ்வொரு மாதிரி அலோகேட் பண்ணும். சிலதுக்கு மேப்பு ஃபஸ்ட்டு காட்டும், சிலதுக்கு ஷாப்பிங்கை காட்டும், சிலதுக்கு இமேஜஸ் காட்டும். இப்போ நீங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டடாக சர்ச் பண்ணிங்கன்னா இமேஜஸ் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம்க்கும் ஒன்று ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தது தான் நம்மளுடைய ப்ராடக்டை கஸ்டமைஸ் பண்ணோம். இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் மேப்பு சர்ச் பண்ணால் அதாவது மேப்பு காட்டும் போது மினிமம் 3 to மேக்ஸிமம் 5 பிளேசஸ் தான் காட்டும். ஸோ நம்ம அவ்வளோதான் காட்டும். அந்த வீடியோஸ் காட்டும் போது மேக்ஸிமம் ஒரு 4 வீடியோஸ் காட்டும் நம்ம சர்ச் பண்ண கீவேர்டுக்கு ரிலேட்டடாக. அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சரி கூகுள் 10 வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் பேஜில் காட்டும். ஸோ அந்த 10 வெப்சைட் கண்டென்ட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்டிவாக இருக்கணும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும்,
பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப வியூவர்ஸ்க்கு ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்கணும், அந்த மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணணும். இன்னொன்னு கூகுள் வந்து தென் அண்ட் தேர் கண்டென்ட்டை மாத்திக்கிட்டே இருக்கும். அதாவது நியூ கண்டென்ட்டுக்கு எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம எப்பவுமே ரெடியாக இருக்க ஜஸ்ட் டெய்ல அமேசான்ல வந்து என்னைக்குமே ஸ்டார்டிங்லயே இருக்குன்னா, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லயே மெயின்டைன் பண்றாங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டே தேர் ஆர் thousands of people that are registering their new products. ஸோ அவங்க வந்து எப்பவுமே அவங்க ஃபர்ஸ்ட் பேஜில் இருப்பாங்க. நம்ம வெப்சைட்டை டெய்லியும் அவ்வளோ பேஜஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் இந்த மாதிரியாவது நம்ம கண்டென்ட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கூகுளில் கன்ஃபார்மாக நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வீடியோவில் ஆயிடும், நம்ம சேனல்ல ஆயிடும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.